ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 13/2/2025. मीठे बच्चे, बाबा जो है जैसा है उसे यथार्थ रीति जानकर याद करना, यही मुख्य बात है। मनुष्य को ये बात बहुत युक्ति से समझानी है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா யார், எப்படி இருக்கின்றார் என்பதை யதார்த்தமாக புரிந்து அவரை நினைக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். प्रश्न, सारी यूनिवर्स के लिए कौन सी पढ़ाई है जो यहाँ ही तुम पढ़ते हो? கேள்வி, முழு உலகத்திற்கான படிப்பு எப்பேற்பட்டது? அந்த படிப்பை இங்குதான் நீங்கள் படிக்கின்றீர்கள். उत्तर, सारी यूनिवर्स के लिए यही पढ़ाई है, तुम सब आत्मा हो. आत्मा समझकर बाप को याद करो तो पावन बन जाएंगे. முழு உலகத்திற்கான படிப்பு இதுதான். இங்கே தான் நம்ம படிக்கிறோம். என்ன படிப்பு? அனைவருமே ஆத்மாக்கள். ஆத்மா என்று புரிந்து பாபா நினைவு செய்யுங்க, அப்போ தூய்மையாக ஆகிவிடலாம். सारी यूनिवर्स का जो बाबा है वो एक ही बार आते हैं सबको पावन बनाने. वही रचयिता और रचना के नॉलेज देते हैं. वास्तव में एक ही यूनिवर्सिटी है. ये बात बच्चों को स्पष्ट कर समझानी है. முழு உலகத்திற்குமான தந்தை ஒருத்தர் தான். அவர் ஒரு முறை தான் வருகின்றார், அனைவரையும் தூய்மையாக ஆக்குவதற்காக. அவர்தான் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கொடுக்கின்றார். ஆகையால் உண்மையிலேயே இது ஒரு யூனிவர்சிட்டி தான். முழு உலகத்திற்கான ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கிறது. இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக ஆக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே யூனிவர்சிட்டி இது ஒன்று தான் என்ற விஷயத்தை நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ओम शांति. भगवान वाच, अब ये तो रूहानी बच्चे समझते हैं कि भगवान कौन है. भारत में कोई भी यथार्थ रीति जानते नहीं. कहते भी हैं मैं जो हूँ जैसा हूँ, मुझे यथार्थ रीति कोई नहीं जानते. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. பகவானுடைய மகாவாக்கியம். ஆன்மீக குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம் பகவான் யார்னு. பாரதத்தில் யதார்த்தமாக யாரும் பகவான் யார்னு தெரிஞ்சுக்கல. பாபா சொல்கிறார், நான் யார், எப்படி இருக்கின்றேன் என்பதை யதார்த்தமாக தெரிந்து கொள்ளவில்லை என்பது பகவானுடைய மகாவாக்கியம். குழந்தைகளில் கூட எல்லாரும் ஒரே மாதிரி பாபா இன்னும் தெரிஞ்சுக்கல. நம்பர்வார் தான். நாம் பாபாவுடைய குழந்தைகள் தான். ஆனால் இன்னும் நம்முடைய பாபாவை பற்றி நாம், அவர் யார், எப்படி இருக்கின்றார் என்பதை யதார்த்தமாக தெரிஞ்சுக்கொள்ள நாம் முயற்சி பண்ணணும். नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हैं, बल यहाँ रखते हैं, परंतु यथार्थ रीति नहीं जानते हैं. यथार्थ रीति जानकर बाप को याद करना ये बड़ी मुश्किलात है. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் தான், ஆனால் இன்னும் என்னை யதார்த்தமாக சரியாக புரிந்து கொள்ளவில்லை. யதார்த்தம்னா சரியான முறையில் உள்ளதை உள்ளபடி பாபா யார், எப்படி இருக்கின்றார் என்பதை யதார்த்தமாக தெரிஞ்சுக்கல. பாபா சொல்கிறார், அப்படி சரியாக புரிந்து கொண்டு என்னை நினைப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டார் பாபா. बल बच्चे कहते हैं बहुत सहज, परंतु मैं जो हूँ जैसा हूँ मुझे निरंतर बाप को याद करना, ये बुद्धि में युक्ति रखती है. मैं आत्मा बहुत छोटा हूँ, हमारा बाबा भी बिंदी छोटा है. குழந்தைகள் சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா நினைக்கிறது ஈஸின்னு சொல்கிறோம், பாபான்னா புரிஞ்சுக்கிறது ஈஸின்னு சொல்கிறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் யார், எவ்வாறு இருக்கின்றேன் என்பதை புரிந்து நிரந்தரமாக தந்தையாகி என்னை நினைப்பது என்பது கடினமான விஷயமா இருக்கிறது. பாபாவை நினைக்கிறதுக்கு நம்ம புத்தியில் யுக்தி வச்சுக்கணும். என்ன யுக்தி கொண்டு வரணும்? நான் ஆத்மா எப்படி சிறிய ஒரு புள்ளியாக இருக்கிறேன், அதே போல தான் என்னுடைய தந்தையும் ஜோதிர் புள்ளியாக இருக்கின்றார். आधा कल्प तो भगवान का कोई नाम भी नहीं लेते, दुख में ही याद करते हैं भगवान. அரை கல்பமாக யாரும் பகவானுடைய பேரையே எடுக்கலை. 2500 வருஷம். அதற்கப்புறம் எப்போ துக்கம் வர ஆரம்பித்ததோ அப்போ தான் எல்லாரும் பகவானை நினைக்க ஆரம்பித்தோம்.
अब भगवान कौन है ये मनुष्य समझते नहीं. ஆனால் இப்போ பகவான் யார் என்பது சரியாக புரிஞ்சுக்கல. अभी तुम समझते हो, समझाते हो हम योग बल से विश्व की बादशाही लेते हैं, तो क्या योग बल से बच्चे नहीं हो सकते हैं? वो है निर्विकारी दुनिया. பாபா சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. சத்தியுக உலகம் நிர்விகாரியான உலகம். யோக பலத்தின் மூலமாக இப்போ நம்ம விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கும் போது யோக பலத்தின் மூலமாக குழந்தையினுடைய ஜென்மா ஏற்படாதா? இந்த விஷயத்தை தெளிவாக நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது நம்ம புரிய வைக்கிறத வச்சு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் இவங்கக்கிட்ட எல்லா ஞானமும் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். एक बार किसको पूरा तीर लगा तो फिर आते रहेंगे. कोई प्रश्न पूछेंगे और कोई अच्छा फूल होगा तो रोज आपे ही आकर पूरा समझकर चला जाएगा. ஒரு முறை யாருக்காவது நல்ல ஞானத்தினுடைய அம்பு பதிஞ்சிருச்சு, தைக்கப்பட்டுடுச்சுன்னா அவங்க திரும்ப வந்துட்டே தான் இருப்பாங்க. யாராவது கேள்வி கேட்பாங்க, அப்போது நல்ல மலர்களாக இருக்கக்கூடிய ஆத்மானா நம்ம பதில் சொன்னதுக்கப்புறம் டெய்லி வந்து ஞானத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. चित्रों में तो कोई भी समझ सकते हैं बराबर देवी देवता धर्म की स्थापना बाबा कर रहे हैं. कोई न पूछते भी आपे ही समझते रहेंगे. சித்திரம் பட விளக்கங்கள் வைத்து கூட நம்ம புரிய வைக்க முடியும். சிலர் வந்து எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறத தானாகவே அவங்க கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. हमको हेवन का मालिक बनाने के लिए पुरुषार्थ कराते हैं. उनकी शक्ल बड़ी फर्स्ट क्लास खुशनबुहा रखती है. बाबा आते भी हैं बच्चों को पुरुषार्थ कराने प्रारब्ध के लिए. பாபா சொல்கிறாங்க, நம்மை ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆக்குவதற்காகவும் முயற்சி செய்ய வைக்கக்கூடியவராகவும் பாபா இருக்கிறாரு. பாருங்க, அவர் எவ்வளோ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆனவர், எவ்வளோ வந்து குஷியானவராக இருக்கிறார், ஆனந்த கடலாக இருக்கிறார். பாபா வந்திருக்கிறார் குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கிறதுக்காகவும் பிராப்தியுடையவராக ஆக்குவதற்காகவும் பாபா வந்திருக்கிறார். हेवन का मालिक बनाने भगवान पुरुषार्थ कराते हैं तो खुशी रहनी चाहिए. ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனா ஆக்குவதற்கு பகவானே வந்து முயற்சி செய்ய வைக்கிறார்னா நாம் எவ்வளோ குஷியாக இருக்கணும். शक्ल बड़ी फर्स्ट क्लास खुशनबुहा होनी चाहिए. बाबा की याद से तुम सदैव हर्षित रहेंगे. அவங்களுடைய தோற்றம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக குஷியாக இருக்கணும். பாபாவுடைய நினைவின் மூலமாக நீங்கள் எப்பொழுதுமே மலர்ந்த முகமுடையவராக இருக்கணும். பாபா மறந்துட்டீங்க அப்படின்னாலே வாடி போயிடுவீங்க. பாபா நினைவு பண்ணாலே மலர்ந்த முகத்தோட இருக்க முடியும். बगीचे में खुशबूदार फूल को ही उठाने के लिए दिल होगी. अक्का कौन उठाएंगे? बाबा को यथार्थ रीति याद करने से ही विक्रम विनाश होंगे. பாபா சொல்கிறாங்க, தோட்டத்தில் குழந்தைங்க வந்து நல்லா மலர்ந்த முகத்தோடு இருக்கும்போது பாபாவுக்கு ஆசையாக இருக்குமா அந்த குழந்தைய பார்க்கும்போது. எப்படி பாருங்கள், தோட்டத்தில் வந்து நல்லா மலர்ந்த மலராக இருக்கக்கூடிய மலரை பார்க்கும்போது எல்லாருடைய உள்ளத்தில் என்ன தோணும்? அதை பறிக்கணும்னு தோணும் இல்லையா? அது யாராவது எருக்கம்பூவை போய் பறிப்பாங்களா? பாபா நினைவு செய்து சரியான முறையில் நினைவு செய்யும் பொழுதுதான் விக்ரமங்கள் விநாசமாகும். அச்சா, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். மாயா की बॉक्सिंग में हारना नहीं. ध्यान रहे कभी मुख से कुवचन ना निकले. कुदृष्टि कुचलन குக்கரம் நா ஹோ ஜாயே. மாயாவுனுடைய குத்துச்சண்டையில் தோல்வியடையக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. கெட்ட பார்வை, கெட்ட நடத்தைகள், கெட்ட செயல் என்பது ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். फर्स्ट क्लास खुशबूदार फूल बनना है. नशा रहे कि स्वयं भगवान हमको पढ़ाते हैं. बाबा की याद में रख सदैव हर्षित रहना, कभी मुरझाना नहीं. फर्स्ट क्लास நறுமணமிக்க மலராக ஆக வேண்டும். நஷா இருக்க வேண்டும். ஸ்வயம் பகவான் எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாபாவின் நினைவிலிருந்து சதா மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். ஒருபோதும் வாடி போகக்கூடாது. वरदान चैलेंज और प्रैक्टिकल की समानता द्वारा स्वयं को पापों से सेफ रहने वाले विश्व सेवादारी भव. வரதானம் சேலஞ்ச், சவால் மற்றும் நடைமுறை, இது இரண்டையும் சமநிலை மூலமாக தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆகுங்கள்.
आप बच्चे जो चैलेंज करते हैं उस चैलेंज और प्रैक्टिकल जीवन में समानता हो, नहीं तो पुण्य आत्मा के बजाय बोझ वाली आत्मा बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் என்ன விஷயத்த சேலஞ்சாக எடுத்துக்கிறீங்க, சவாலாக எடுத்துக்கிறீங்க, அதுவும் நடைமுறை வாழ்க்கையும் சமமாக இருக்கணும். சவாலை நடைமுறையில் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கு பதிலாக சுமையான ஆத்மா ஆகிடுவீங்க. இஸ் पाप और पुण्य की गति को जान स्वयं को सेफ रखो, क्योंकि संकल्प में भी किसी भी विकार की कमजोरी, व्यर्थ बोल, व्यर्थ भावना, घृणा, ईर्ष्या की भावना पाप के खाते को बढ़ाती हैं. இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தினுடைய விளைவை தெரிந்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். எது பாவமாயிடும், நம்ம சவாலாக எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுட்டோன்னா நம்ம ஆத்மாவில் அது சுமையாக மாறிக்கிட்டே இருக்கும். சங்கல்பத்தில் கூட எந்த விதமான விகாரத்தினுடைய பலகீனங்கள், வீணான வார்த்தைகள், வீணான பாவனை, வெறுப்பு, பொறாமை என்ற பாவனைகள் எல்லாமே பாவத்தினுடைய கணக்குகளை அதிகப்படுத்திட்டே போகும். ஆகையினால புண்ணிய ஆத்மா ஆகுங்கள் என்ற வரதானத்தின் மூலமாக தன்னை பாதுகாப்பாக வைத்து விஸ்வ சேவாதாரியாக ஆகுங்க. ஒற்றுமையான ரூபத்தில் ஏக்மத், ஒரே வழி, ஒரே ஸ்திதி என்பதை அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன், पवित्रता की क्षमा चारों ओर जलाओ तो बाप को सहज देख सकेंगे. ஸ்லோகன், தூய்மையினுடைய ஒளியை நாலாபுறங்களிலும் ஏற்றுங்கள், அப்போது பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். இன்றைய நாளிற்கான अव्यक्त इशारा, प्रत्यक्षता का झंडा लहराने के पहले सिर्फ 2 शब्द हर कर्म में लाना है. एक सर्व संबंध, संपर्क में आपस में एकता. பாபா சொல்கிறாங்க, பிரத்யக்ஷதா, பாபாவை பிரத்யக்ஷதா படுத்தணும் என்ற கொடியை அசைப்பதற்கு முன்னால் 2 வார்த்தையை மட்டும் செயலில் கொண்டு வாருங்கள். ஒன்று, அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை. अनेक संस्कार होते अनेकता में एकता, திடத்தா यही सफलता का साधन है. அநேக விதமான சமஸ்காரங்கள் இருக்கும், இப்படி வேற்றுமையிலும் ஒற்றுமை மற்றும் உறுதி, இதுதான் வெற்றிக்கான சாதனம். அப்பப்போ ஒற்றுமைங்கிறது ஆடிடுது. ஏன் நான் இதை பண்ணும், நான் இதை பண்ணணும், நான் இதை பண்ண முடியாது, இப்படிலாம் கூட அப்பப்போ ஒற்றுமையில் மாற்றங்கள், அதாவது ஆட்டம் என்பது ஏற்படுது. आपका स्लोगन है स्व परिवर्तन से विश्व परिवर्तन, विश्व परिवर्तन से स्व परिवर्तन नहीं. ஆனால் நம்முடைய ஸ்லோகன் என்ன? எனது மாற்றத்தின் மூலமாகத்தான் உலக மாற்றம், உலக மாற்றத்தால் என்னுடைய மாற்றம் என்பது கிடையாது. இதான் நம்முடைய ஸ்லோகன். ஓம் சாந்தி.